செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் செயல்படுத்தப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திட்டத்தின் தற்போதைய செயல்பாடுகள், உற்பத்தி திறன் மற்றும் விரிவாக்க பணிகளின் முன்னேற்றம் குறித்து அதிகாரிகளிடம் விரிவான விளக்கங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இங்குள்ள 2 அலகுகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 1230 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. சூரியன் தந்தை, கடல் தாய் இருவரும் இணைவில் இயற்கையின் புணர்ச்சியில் நீராவியாகி மேல போகுது. நீராவி போய் குளிர்ந்து மேகமாயி தூய குடிநீரை கொட்டுகிறது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும். பிடிச்சுக்க குடிச்சுக்க, பிடிச்சுக்க குடிச்சுக்க, பிடிச்சுக்க குடிச்சுக்க. இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள்ட்ட நாட்டை கொடுத்து நேர அவன் கடல்ல விட்டுறான் சேமிக்காம. அங்க போய் சேர்ந்த பிறகு 50,000 கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு குடிநீராக கொடுக்கிறோம். உலகத்தில் எவனாவது மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்வான் நடந்த வேலையை? 50,000 கோடிக்கு நாடெங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அந்த நீரை சேமித்து வைத்தால் கடல் நீரை ஏண்டா குடிநீராக்கணும்?